ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு 1 kg மத்தி மீனும் அதுக்கப்புறமா பாறை மீன் தலையும் வாலும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மசாலாலாம் வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி பழம், இது எல்லாமே கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணுன்ட்டு இல்லை, பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறேங்க. அதுக்கப்புறமா வெறும் மிளகாய்த்தூள் ஒரே 1 ஸ்பூன் காரத்துக்காக நான் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அப்படி சேர்த்துறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் எல்லாம் சேர்த்திட்டு நம்ம அந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே 1 நிமிஷம் நல்லா மசாலாவை அந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்தி நல்லா வதக்கணுங்க. இப்போ வதக்கியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுன கடைசியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளி பழம், இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் அதோடையே சேர்த்திட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே மசாலாவை 1 நிமிஷம் கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்த உடனே நம்ம இப்போ அதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதிலே மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளியை கரைச்சிட்டு நம்ம அந்த தண்ணியை சேர்த்திக்கலாங்க. இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் சீரகமும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அந்த மசாலாவோட கொதித்த உடனே நம்ம அந்த தேங்காயும் அதிலோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த விடனே நம்ம மீன் சேர்த்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த பாறை மீனுடைய தலையும் வாலும் ஃபஸ்ட்டு சேர்த்திட்டேங்க. 1 நிமிஷம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் விட்டு நான் மத்தி மீனை சேர்த்துனேன். ஏன்னா மத்தி மீன் சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா, அதனால் 1 நிமிஷம் விட்டுட்டு சேர்த்திட்டேன். மீனை சேர்த்திட்டு ஃபஸ்ட்டே நம்ம கரண்டியை வச்சு ஒரு நல்ல ஒரு கலக்கி விட்டுருந்தோங்க. ஒரு 2 பீஸ் மாங்காய் துண்டு இருந்துச்சு, அதையும் அதில் சேர்த்திட்டேன். இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு திருப்பி கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் பிடிக்கும் மீனில். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.